ஜனோ ஜெஜி ஏன் நல்லா படிக்கணும், குட் கேர்ளா இருக்கணும், அம்மா சொல்ற பேச்ச கேட்கணும். கேப்பியா? கேப்ப? ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ராஜி மதன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டீ போட போகிறேன். மணி 6 ஆயிடுச்சு, விளக்கு ஏற்றிட்டு வந்தேன் இப்போ தான். ஸோ டீ தூள் போட்டுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் சாயந்தரமாக சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் தூக்கமாக இருக்குது, அதனால் இந்த டைமில் அன்டைமில் டீ போடுறேன். இந்த பர்னர் பார்த்தீங்கன்னா இந்த உடஞ்சிச்சு, எப்போ உடையும் தெரில. இது இல்லைன்னா வேலை ஓடாது எனக்கு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நாளைக்கு லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிறேன். வெஜிடபிள் பீட்ரூட், பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். என்னென்ன போக பார்ப்போம். ஒன்று வாங்கி கொடுத்தேன், ட்ரை ப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ. இந்த மாதிரி வச்சுச்சா எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சொதப்புனதெல்லாம் கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து இதுலேருந்து எடிட் பண்ணி போட்டுருக்கேன். சிரிக்காதீங்க பாஸ், நீங்கள் சொதப்பவே மாட்டீங்களோ? கேட்கல சத்தமா இப்படி சொல்லி சொல்லி ஏமாற்ற வேண்டியதில்ல. தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, கேட்க மாட்டாங்கல்ல, அதானே. டீ இப்போ கரெக்டாக வந்திருக்கா? சாரி நான் கட் பண்ணிடுவேன்னு சொன்னதான் மறந்துட்டேன். டீ ரெடி, குடிச்சிட்டு வந்து மீட் பண்ணுறேன். இந்த டீ முடியல, இன்னும் முடிவு பண்ணுறது. இதெல்லாம் வாஷ் பண்ணேன். இங்கே மட்டும்தான் வாஷ் பண்ணேன், அதெல்லாம் ஏற்கனவே வாஷ் பண்ணது. எல்லாத்தையும் ஒரே டைம்லலாம் செய்ய முடியாது. வெயில் ஸ்டார்ட் ஆனது தெரியல, வேர்க்க ஆரம்பிக்குது. இன்னும் வெயில் இன்னும் மே மாதம்லாம் நல்லா எப்படி இருக்குமோன்னு தெரில. எவ்வளோ வச்சு பாத்திரம் போயிட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இதெல்லாம் வாஷ் பண்ணேன், மறுபடியும் தேய்ச்சி நல்லா அடிச்சு விட்டுச்சு. இந்த ப்ரஷ்ஷு கொஞ்சம் எடுத்து கொடுத்துன்னா வலையில் வாஷ் பண்ணுவேன். இன்னும் அது இங்கே தான் வரும். ப்ரஷ்ஷு மேலே இருந்தது, அதான் இது வரைக்கும் எனக்கு எதனா வாங்கி கொடுத்துருக்க? பாஸ்லாம் இல்லை, ஃபெயிலு அதில் நீ. சரியா? பாசம் பசங்க மட்டும் போய் என்னோடதெல்லாம் விற்று வாங்கி கொடுத்தியே. என்னடா இவனோடது விற்று வாங்கி கொடுத்தமே, அவளுக்கு ஒன்று வாங்கி தருவோம். நீ கொடுக்குறியா? கொடுங்க வாங்கி உள்ள வச்சுக்கேன். வெக்கமாவே இல்லை. சிப்ப என் ஒழுங்கா எனக்கு கொலுசு வாங்கி கொடு. என் கொலுசு மாற்றி உன் பசங்களுக்கு போட்டு கடைசியில் என் காலில் கொலுசு எப்படி ஆகிடும்? கடைசியில் இந்த நிலமையில இருக்குது என் காலில் கொலுசு. எப்படி
எடுத்து வைக்க வேண்டியதுதான். வெளியில் போனால் இன்னும் ஃபங்க்ஷன் டைமில் தான் போட முடியும் மழையில். நசிங்கி சார் இது உள்ளே இருக்க அது என்னது அந்த பிளாஸ்டிக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் நசிக்கிட்டார். இங்கே வேறு தெரியுதா? தெரியுதா? எதில் வச்சு எடுத்தா? பொய். ஒரு வழியாக பாத்திரம் தேய்ச்சாச்சு. பயங்கரமாக வேர்க்குது. இவ்வளோ நாள் வேர்வை என்னன்னு தெரியாமல் இருந்தோம்ல நம்ம. அதாவது இந்த வின்டர் டைமில் பாத்திரம் தேய்ச்சாச்சு. தோசை ஊற்றிடுவா? சரி போ. பீன்ஸ் பற்றி எப்படி இருக்கு? ரோடில் வாங்கினேன் 20 ரூபா. சூப்பராக இருக்குது பிஞ்சு. இன்னும் ஒரு 10 பீன்ஸ் இருக்கும், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். குருமாவுக்கு வந்து கட் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 2 கேரட் 3 கேரட் உள்ள ஒன்று இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சி வச்சுட்டா கடலை எடுத்து டக்குன்னு தாளிச்சிடுவேன். குருமா பைத்தியம் வந்திருக்கேன் நம்ம வீட்டில். எல்லாத்துக்கும் ஒன்றா. வாழைப்பழத்துக்கு ஒரு பைத்தியம். ஆமாம். குருமாவுக்கு ஒரு பைத்தியம். அது ஒன்று பிடிச்சிட்டாங்கன்னா விட மாட்டாங்கல்ல. ஜானு அதை தானே கேட்குறா எப்போ பாரு. அதுக்கு எவ்வளோ கச்சேரி வைக்கிறா மாட்டீங்க. பீன்ஸ் வந்து 20 ரூபா. இந்த பீன்ஸு ரோடில் வண்டியில் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்ககிட்ட வாங்கினேன். என் தலையில் இருந்த பூவை வாங்கி மேடம் வச்சு விட சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ஹலோ சொல்லு. குருமாவுக்கு வந்து நான் எப்படி கட் பண்ணுறது? கட் பண்ண முடியாதுல்ல. கத்தி இருக்குல்ல, பேலன்ஸ் இருந்த இந்த கருப்பு சன்னா இதை வந்து கொஞ்சம் போட்டேன். கட் பண்ணி போட்டோம்மா. தள்ளி போமா, கத்திலாம் இருக்குடா. கையை வைக்கக்கூடாது. பேட் கேர்ள் ஜானு. பேட் கேர்ள் ஜானு. பேட் கேர்ள் தான் ஜானு. கடலை போட்டு தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக கடலை, கேரட்டு, அப்புறம் பீன்ஸு. கடலை நீ பேட் கேர்ள் தான். என்ன சத்தமாக இருக்கா? பண்ணி வாஷ் பண்ணிட்டு வைக்கிறேன். சத்தமாக காலி ஆயிடுச்சு. அதை வரை ஃபில் பண்ணிருந்தேன். காலையில் அவசரமாக ஓட வேண்டியதாக இருக்கும். கஞ்சி பிடிக்காதுல்ல ஜானுக்கு? கஞ்சி பிடிக்காது தானே? கஞ்சி பிடிக்காது தானே ஜானுக்கு? ஜானுக்கு பிடிக்காது தானேம்மா? பிடிக்காது ஜானுக்கு கஞ்சி. உனக்கு தெரியாதா? தள்ளி போ. எடுத்து கீழே போட்ட பேக்கெல்லாம் இருக்க. நீ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீ போ. மாவு ஃபில் பண்ணியாச்சு. கேரட்டை கட் பண்ணிட்டு வரேன். கேரட் கட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே கல்லுக்கான் தோசை ஒரு பக்கம் ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு தில்லநங்கை ஸோ சாப்பிடாத காயை வந்து தோசைக்குள்ளே சொருகி கொடுத்துருவேன். நல்லெண்ணெய் எண்ணெய் பாட்டில் எண்ணெய் ஊற்றலப்பா. கடலை வந்து ஊற வச்சாச்சு. இப்போ வந்து ரெடி ஆகிட்டு குருமாவுக்கு வந்து அரைக்க போகிறேன். ஒரு இவ்வளோ ஒரு இன்ச்சு இருக்குமா, 2 இன்ச் 1.5 இன்ச் இருக்கும் இஞ்சி எடுத்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல்லுக்கு மேலே எடுத்துருக்கேன், பெரிய பூண்டு. வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் வாங்கலை, நம்ம விட்டுட்டோம். தேங்காய் வந்து உடைச்சிக்கலாம். தண்ணி வேணுமா?
நிறைய தண்ணி இருக்கு. தண்ணி நிறைய இருக்குந்தா. இது எவ்வளோ தண்ணி இருக்கு பாரு. சரியா? பழம் சாப்பிடணும்னு தோணுது எனக்கு, அதிசயமா ஏன்னு தெரியல. வெயில் காரணம் சம்மர். தேங்காய் வந்து நோண்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் தேங்காய் தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப பெரிய முடி, ஒரு 10 கீத்து இருக்கும். 3 பச்சை மிளகா வச்சிருக்கேன். நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்க போதில்ல, வெறும் கரம் மசாலா மட்டும்தான். 4 முந்திரி. முந்திரியா? ஆமாம். இது வந்து குருமா மாதிரியும் இருக்கும், சவனா மாதிரி இருக்கும். அந்த எதுவும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் சோம்பு, அப்புறமா அந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் என்னது அது பேர் தெரியலையே, மராட்டி முக்கா நீட்டாக இருக்கும்ல, அது அது வந்து கம்பல்சரி போடல, வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு இதை நீங்கள் வதக்கியும் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நான் அப்படியே தான் சேர்ப்பேன். அரைச்சிட்டு வதக்கும் போது சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி. ஒரு வேளை இது ரெடி பண்ணி வச்சாலாச்சு காலையில் கிளம்புறதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணால் சாப்பிட்டு போகலாம். அதுக்காக தோசை சட்னி மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதை விட நான் நைஸாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும், பார்க்கும்போது சூப்பராக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். எனக்கு லோடு ஃபுல்லாகிடுச்சு, வெளில வருது. அவ்வளோதான். தோசை நைட் டின்னருக்கு வந்து தோசை, மதியானம் மிச்சமான சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா இருக்குது. அப்புறம் இதை அரைச்சி வச்சாச்சு. இதை அப்படியே எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.